வெல்கம் டு டிடி ஆரி கிரியேஷன். இன்னைக்கு கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D மெத்தடு. இந்த 3D மெத்தடுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 டைப்பில் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து மொத்தம் 7 இதழ் இருக்குது, இதில் 6 இதழ் போட்டிருக்கேன். இது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் த்ரெட் ஒர்க்கும் பண்ணலாம், பீடு ஒர்க்கும் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீடு சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு த்ரெட் ஒர்க்கு, ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே கொடுத்துட்றீங்க. இது ஃபுல்லாகவே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுவோம். ப்ளவுஸில் எந்த இடத்துல நமக்கு டிசைன் வேணுமோ அந்த இடத்துல பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிடலாம். அப்போ இது வந்து 3D மாடலில் நமக்கு கிடைக்கிருக்கும், ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கலை, எப்படின்றத சொல்லிவிட்டு நான் ஒர்க் பண்ணதை உங்களுக்கு காமிப்பேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. அடுத்தது இன்னொன்று என்ன, இது இதோட முடிஞ்சிச்சு, அப்படியே நம்ம அட்டாச் பண்ணுறது. இன்னொன்று வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 5 இதழ் பூ வேணும் அப்படின்னா 6 இதழாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு 5 இதழில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. 5 இதழில் என்ன செய்வீங்க, ஒர்க் பண்ணிக்குவீங்க. ஒர்க் பண்ணிவிட்டு இந்த 6வது இதழ் வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒர்க் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு எப்போதுமே எல்லா ஸ்டிச்சுக்குமே நம்ம முதல்ல அவுட்லைன் வந்து என்ன செய்யணும், ஜரி த்ரெட்டு கொடுத்துக்கணும். ஒரு 2 லைன் கொடுத்துட்டு உள்ளே ஒரு சுகர் பீடு கொடுத்து த்ரெட் ஒர்க்கு பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பீடு ஒர்க் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் தேவையோ அது மாதிரி பண்ணிக்குவீங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா? இந்த அளவு கிளாத்து விட்டு என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணி நீங்கள் ஹேங்கிங்காக பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் துணி 1/2 இன்ச்சு போல் 1/4 இன்ச்சு துணி விட்டு கட் பண்ணிக்கணும். இல்லை நான் ப்ளவுஸில் வந்து அப்படியே பேட்ச் ஒர்க்காக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அவ்வளவு துணி விட வேண்டாம். அந்த ஜரி த்ரெட்டை ஒட்டி நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த கொசுவத்தி வந்து கொளுத்துவோம்ல, அதுமாரி கொளுத்திக்கிங்க. அப்போ உங்களுக்கு பிசுறு வராது, ஓகேங்களா? அப்போ நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாத்து விட்டே கட் பண்ணிக்கோங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலுமே கொஞ்சம் கிளாத்து விட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொசுவத்தி வச்சு லைட்டாக கொளுத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பிசுறு வராமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துருவீங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் இதுலேயே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணாமலே கட் பண்ணி காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த கிளாத் எப்படின்றத காமிக்கிறேன். அழகாக அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். தனியாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் அழகாக தேவையான கிளாத்தை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எம்போஸ்டு 3D மெத்தட் எப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்காக தான் இப்போ அதை கட் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு அழகாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள், கிளாத்து கட் ஆகிட போது. ஒர்க் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு நல்லா அழகாக இப்படிதான் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கொளுத்தும் போது அந்த பிசுறுலாம் சரியாயிடும், ஓகேங்களா? கிளாத்தை திருப்பி திருப்பி வச்சுட்டு கட் பண்ணுங்கள். அப்படியே வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளேயும் கட் ஆகிடும். அதனால் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணி இது வந்து எம்போஸ்டு 3D ஒர்க்குக்காக நம்ம இதை கட் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ இந்த 5 இதழும் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த 6வது இதழ் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே இதுக்குள்ளே அடியில் ஏதாவது ஒரு இதில்
வச்சு தச்சுட்டு இப்போ இங்கே பாருங்கள் இப்படி வச்சு தச்சிருவீங்க. ஓகேங்களா? நார்மல் நீடில் வச்சு தச்சிருவீங்க. இப்படி மடித்து வச்சு அந்த அந்த இதழை வந்து ரெண்டாக மடித்து இப்படி வச்சு தைக்கும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு எம்போஸ்டு இப்படி தூக்கலாக தெரியுதுங்களா? நான் ஒர்க் பண்ணதையும் காமிக்கிறேன். நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணுவீங்க. தச்சுட்டு இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ளவுஸில் இது மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு மேடாக தூக்கிட்டு அழகாக இருக்கும். இதுதான் பேட்ச் ஒர்க்கு, 3D பேட்ச் ஒர்க் மெத்தடு. ஓகேங்களா? இப்போ நான் ஒர்க் பண்ணதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி அப்படியே பேட்ச் ஒர்க்கு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறது. க்ளூ வச்சும் ஒட்டிக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு சேஃபு, அதனால் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தடு பாருங்கள். இதில் உங்களுக்கு பின்னாடி தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி தைக்கும்போது நமக்கு இந்த எம்போஸ்டாக இது மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தட் எப்படின்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதே மாதிரியே நீங்கள், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்கு அட்வான்ஸ் எல்லாத்துலேயுமே இது வந்து கடைசி கிளாஸு, எல்லாமே உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு. நான் இதையும் செஞ்சு காமிச்சேன்னா உங்களுக்கு எப்படி நீங்களாக எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான் எப்படின்ற மெத்தடை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அழகாக ஒர்க் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேங்களா? இப்போ 3D மெத்தடு முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம்.